உடம்புல ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க வாரம் ஒரு தடவை இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. ஹெச்பி லெவல் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இதை சாப்பிடுங்க. டாக்டர்ஸே இதை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு, அயன் இருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் B12 இருக்கு. ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இந்த ஈரல் மசாலா செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஈரலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் என்னோட ஸ்பெஷல் கறி மசால் பொடி சேர்த்துருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு தனி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து கீழே ஷேர் பண்ணுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே மேரினேட் பண்ணிடுங்க. உடனேவும் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் ஊற விட்டு செஞ்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் நல்ல பொருளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தால் தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டு செய்யுங்க. அந்த மசாலாவோட உப்பு, காரம், ஃப்ளேவர் எல்லாமே அந்த ஈரலில் நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டெல்லாம் எண்ணெயில் வதங்கும் போது வாசம் அவ்வளோ கமகமன்னு சூப்பராக இருக்கும். இப்போ பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஈரலை சேர்த்துருங்க. ஈரல் கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும். ஆனால் இப்போவே தெளித்து விடாமல் இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் ஈரலை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த மசாலாலாம் பரட்டி வச்சோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி இது கூட ஊற்றிடுங்க. சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஆட்டு ஈரல் ரொம்ப ரொம்ப குயிக்காக வெந்துடுங்க. இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நம்ம ஓவர் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால அதிகபட்சமாகவே நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் தான் குக் பண்ணணும். இதுவே நீங்கள் விசில் விடுறீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 விசிலே போதும். இந்த மாதிரி ஆட்டு ஈரலை வதக்கும் போதே அதுலேருந்து லைட்டாக தண்ணி வெளியாகி வரும். ஒரு 10-15 நிமிஷத்தில் அதில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியாகி திரும்பவும் சுண்ட ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வந்து வேணுமோ அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாதீங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ஈரல் செய்யும் போது சொல்கிற கம்ப்ளைண்ட்டே இது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்குது, ஒரு மாதிரி ரப்பரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் ஈரல் மசாலா மாதிரி வேணுன்றதுக்காக தண்ணி அதிகமாக சேர்க்கல. நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நல்லா கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு இதை அப்படியே சுடு சுடு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்க உடனே ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.